2 விஜய் படம் பண்ணியாச்சு. எப்போ அஜித் படம்? எல்லாருக்கும் 3 மணி நேரம் படம்னா மைண்ட் ஐயோ என்னடா எடுத்து வச்சிருக்கீங்க. ஏன்னா எவ்ரிவன் இஸ் ஸ்கேர்ட் ஆஃப் மூவி லென்த் ரன் டைம் நோ. டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார் லேட்டஸ்ட் மொபைல் இப்போ லோயஸ்ட் இஎம்ஐல. லக்ஷ்மி செராமிக்ஸ் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரெடி ஸ்டாக். எப்போ அஜித் படம்? ஏஜிஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் டேட்ஸ், கதை, டைரக்டர் எல்லாமே சேர்ந்து வரணும். டைரக்டர்ஸுமே வந்து அவங்க நினைக்கிறது தான் அவங்களும் பண்ணுன்ற ஒரு ஜோன்லயும் இருக்க முடியாது. ஜென்ரலாக செட்டில் என்ன பேசிட்டு இருப்பாரு? நாளாக கேள்விப்பட்டவருக்கு ஒரு பிளாக்ஸ் ஒரு கிளாத்தை விரிச்சு அவர் பாட்டு தூங்கிடுவாரு, அமைதியாக இருப்பாரு. நானே பார்த்துருக்கேன். நீங்க ப்ளூபர்ஸ்ல பாப்பீங்க. நான் படத்துக்கு நாள் ப்ளூபர்ஸ் இருக்கு அதுல இருக்கு. எல்லாருக்கும் 3 மணி நேரம் படம்னா மைண்ட் ஐயோ என்னடா எடுத்து வச்சிருக்கீங்க. ஏன்னா எவ்ரிவன் இஸ் ஸ்கேர்ட் ஆஃப் மூவி லென்த் ரன் டைம் நோ. ஸோ நானும் வீட்டில் சொல்லிட்டேன் சென்சார் பண்ணிட்டு 3 hours மேலே போச்சுன்னா ஸோ தென் ஐ டோல்ட் ப்ளீஸ் ரிமூவ் த ப்ளூபர்ஸ். ஃபர்ஸ்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா 2 hours 59 minutes 43 seconds. டோன்ட் ரிமூவ் த ப்ளூபர்ஸ். ட்ரெய்லர் வச்சு பார்க்குறப்ப மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த ஒரு வைப் அதில் இருக்கு. படத்தோட ஸ்கேல் பார்க்கும்போது தான் எல்லாருக்கும் தெரியும் வாட் வி ஹவ் புல்ட் ஆஃப் இன் 1 year டைம் ஃப்ரேம். செட்டில் எப்படி இருந்தது? எல்லாம் நிறைய ஆர்டிஸ்ட் ஒரே டயத்தில் ஒருத்தருடைய மீட் பண்ணிட்டு போய் நீங்கள் மானிட்டர்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த அளவு உள்ள இறங்கி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் லெவலுக்கு வேலை பார்த்த மாதிரி இருக்கு. அதுதான் என் வேலை. அப்படியா? ஓகே, அதுதான் என் வேலை. செட்டில் தான் இருப்போம், எவ்ரிடே வி வர் தேர். ரொம்ப நல்லா இருந்தது எனர்ஜி. ஐ திங்க் தே ஆல் அவங்களுக்குலாம் சேர்ந்து அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஏற்கனவே அவங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் பிரசாந்த் வந்து ரியலி இந்த ட்ரெய்லரில் அந்த ஒரு சீன் விஜயோட சண்டைக்கு போகிறார்ல, அந்த ஒரு சீன்லேயே ரொம்ப நாள் ஆச்சு இந்த பிரசாந்தை பார்த்துங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் ட்ரெய்லரை வச்சு பார்க்குறப்ப மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த ஒரு வைப் அதில் இருக்குது. ஒரு ஷார்ட்டில் பார்க்குறப்ப கூட அது ஏன்னா அது வந்து அந்த 2 மேட்ச் நடந்தால் தான் மோஸ்ட் ஆடியன்ஸ் வந்து உட்காருவாங்க. அந்த மாதிரியான ஒரு டிஸ்கிரிப்ஷன்ஸ் உள்ளே இருக்க மாதிரி இருக்குது. இல்லை, ஆனால் அது இன்டென்ட் கிடையாது. கதை அப்படி ட்ராவல் ஆகுது, அவ்வளோதான். மாநாடு மாதிரியான ஒரு படத்தை ஆடியன்ஸுக்கிட்ட புரிய வைக்கிறதுங்கிறது இது. இந்த படத்தில் இவ்வளோ ட்ராவல் இருக்குன்னா ஸ்க்ரீன் பிளே அப்போ அப்படி ஜிக்ஸாக வரணும். அது எவ்வளோ கிளியராக இருக்குது. ரொம்ப கிளியராக ஒரு ஆடியன்ஸாக கேட்குறேன். ஏன்னா நீங்கள் படத்தை நிறைய தடவை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நான் என்ன கேட்குறேன்னா ஒரு டக்குன்னு பார்க்குற ஒருத்தருக்கு அந்த ஜிக்ஸாக் ஸ்க்ரீன் பிளே கம்ஃபர்டபுளாக ரிசீவ் பண்ணிக்கிற அளவு கிளியராக இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜிக்ஸாக் ஸ்க்ரீன் பிளே வந்து ட்ரெய்லரில் தான், படத்தில் கிடையாது. ஏன்னா நாங்க ட்ரெய்லர்ல ஏன் அப்படி பண்ணோம்னா யாருக்கும் கதை தெரியக்கூடாதுன்றதுக்காக நாங்க பண்ணது. ஆனா இந்த கதையை இவ்வளவு ஒளிச்சு வைக்கிறீங்க. இப்போ இந்த படத்துக்கு ஆடியோ லான்ச் இல்லை, அதை பத்தி நிறைய பேச்சு இருக்கு. why there is no audio launch? Because we had no time. அது பிரஸ் மீட்லயும் கேட்டாங்க. அந்த டைம்ல I couldn't tell them, it was too early. But எங்களுக்கு வந்து டெலிவரியே முந்தானேத்து தான் we finished actually, but of course for a big film we finished it on time. எங்களுக்கு அது ரொம்ப பர்டிகுலர். ஏன்னா எங்களுக்கு இந்த ரிலீஸ் டேட் மிஸ் ஆகக்கூடாது. இந்த படத்தோட ஸ்கேல் பார்க்கும்போது தான் எல்லாருக்கும் தெரியும் what we have pulled off in 1 year time frame. So it is only purely that zone தான். அண்ட் சக்ஸஸ் மீட் வைக்கலான்ற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. ஸோ ஆனால் சக்ஸஸ் நல்லா ஒரு பெரிய சக்ஸஸ் வந்தோடனே அது பண்ணலான்ற ஒரு. What is the real reason? So the real reason is that real reason we actually were very tight on time. And இது வந்து ஒரு ரொம்ப பெரிய படம் in terms of scale, in terms of number of people working on it, அவ்வளோ லாங்குவேஜஸ் எல்லாமே வந்து பண்ணிட்டு அண்ட் அவ்வளோ கண்ட்ரீஸில் வந்து இது டெலிவர் ஆகுது. அவ்வளோ கண்ட்ரீஸ்க்கு நாங்கள் போய் அதை ரீச் பண்ணி அங்கே சென்சர் நடக்கணும். அதனால எங்களுக்கு இது ஒரு மஸ்ட் டூவாக நாங்கள் சாரை வந்து அவ்வளோவா நாங்கள் அதை கேட்கல. ஜென்ரலாக செட்டில் என்ன பேசிகிட்டு இருப்பாரு? நாளாக கேள்விப்பட்டவருக்கு ஒரு பிளாக்ஸ் ஒரு கிளாத்தை விரிச்சு அவர் பாட்டு தூங்கிடுவார், அமைதியாக இருப்பார். நானே பார்த்துருக்கேன். நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு தடவை இன்டர்வியூ பண்ண போனப்போ எங்கே இருக்காருன்னு பார்த்தா எங்கள் கேரவனுக்கு பின்னால் ஒரு மரத்தடியில் ஒரு துணி விரிச்சு அவர் பாட்டு படுத்துருந்தார். இல்லை, சார் இஸ் குவைட், நானுமே குவைட் தான். அவ்வளோவா இல்லை, வீல் ஜஸ்ட் டிஸ்கஸ் சினிமா. நாங்கள் காமன் டாபிக்ஸ் பேசுறது both of us are we love watching movies. ஆனா வெங்கட் பிரபு செட்டு கலகலன்னு தானே இருக்கும். ஆமா ஆமா, அவர் தான் எங்க எல்லாரையுமே பேச வைக்கிறது. இல்லை எங்க 2 பேரும் விட்டா நாங்க பேசாம குவைட்டா தான் இருப்போம். ஓகே, வெங்கட் பிரபு அவரோட டீம் இவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அதுதான் ஆக்சுவலி ஆனால் ஹீஸ் சீரியஸ் ஃபிலிம் மேக்கர். He's a serious filmmaker, but he keeps everyone happy. Everyone super cool. But அந்த மொமெண்ட்ல he'll get the work done. So I think somewhere also people think that ரொம்ப விளையாட்டு அது மாதிரி கிடையாது. That is his personal persona. ஒருத்தர் நம்மள மீட் பண்ணும்போது ஒரு சோஷியல் செட்டப்ல வந்து அவர் ஜாலியான ஒரு அவருடைய ஸ்டேச்சருக்கு அவர் பிஹேவ் பண்ணவே மாட்டார்.
நீங்கள் அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு ஐ வாண்ட் டு தேங்க்யூ. ஏன்னா இப்படி ஜாலியாக இருக்கவங்க சும்மா ஜாலியானாலே பொதுவாக நினச்சிக்கிறாங்க. அது அவங்க பர்சனல் கேரக்டர். அஸ் டேரக்டராக அவங்க வேற ஒரு அந்த பர்சனல் ஒர்க் எத்திக்கா ஹீஸ் ஆன் த இது நீங்க ப்ளூபர்ஸ்ல பாப்பீங்க. நான் படத்துக்கு நாள் ப்ளூபர்ஸ் இருக்கு அதில். இருக்கு. ஓகே, இது மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இதெல்லாம் ஸ்பாயிலர்ஸ் கிடையாது. ஆக்சுவலி ஏன்னா இப்போ இந்த படம் லென்த் வந்து இப்போ நீங்க சொல்றீங்களா பப்ளிக் ஒப்பீனியன் ஆல் தட், எல்லாருக்கும் 3 மணி நேரம் படம்னா மைண்ட் ஐயோ என்னடா எடுத்து வச்சிருக்கீங்க 3 மணி நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற ஒரு இது போயிட்டு இருக்கு. ஏன்னா எவ்ரி ஒன் இஸ் ஸ்கேர்ட் ஆஃப் மூவி லென்த் ரன் டைம் நோ. ஸோ நானும் இப்போ சொல்லிட்டேன் சென்சார் பண்ணிட்டு 3 ஹவர்ஸ்க்கு மேலே போச்சுன்னா ஸோ தென் ஐ டோல்ட் ப்ளீஸ் ரிமூவ் த ப்ளூபர்ஸ். ஸோ கரெக்டாக ஃபர்ஸ்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா 2 hours 59 minutes 43 seconds. டோன்ட் ரிமூவ் த ப்ளூபர்ஸ். ஏன்னா வெங்கட் பிரபு படத்துல இல்ல ஐ செட் சென்சார் பண்றதுக்கு நாங்க ஸ்ட்ராட்டஜியா பண்ணோம். ஐ செட் அது ஃபர்ஸ்ட் ஒரு சென்சார் பண்ணிடலாம், அதை விட்டுறலாம். ஸோ ஆடியன்ஸை ஃபர்ஸ்ட் நாங்க 2 hours 59 minutesக்கு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அப்புறம் ப்ளூபர்ஸையும் ஆட் பண்ணிட்டு 3 hours 3 minutes படம். 3 hours 3 minutes. ஓகே. ஆனால் அதுக்கான தேவை இருக்க படத்தில். எஸ், கதைக்கு அது தேவை, உங்களுக்கு தெரியாது. ஓகே. 4 கண்ட்ரியா லைவாக ஷூட் பண்ணியிருக்காது. ஏன் அவ்வளோ ப்ரிஃபர் பண்ணீங்க? கொஞ்சம் செட் போட்டிருக்கலாம். இந்த படத்தில் நிறைய லைவ் லொகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆக்சுவலி அந்த கதை கேட்கும் போது அதுதான் எனக்கு அட்ராக்ட் ஆச்சு ஃப்ரம் அன் ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா ஐ ஃபெல்ட் சாரோட பாஸ்ட் படங்கள் நிறையா இப்போ ஏன்னா அவரோட ஸ்டார்டம்னால நம்மளால லைவ் லொகேஷன்ஸ் நிறையா சென்னையில் பண்ண முடியாது. ஏன்னா அந்த க்ரௌட் கண்ட்ரோல் வந்து நம்மளால பண்ண முடியாது. ஸோ பிகிலே வந்து நாங்கள் நிறைய செட்டில் தான் ஷூட் பண்ணோம். ஆமாம், பிகில் நிறைய செட்டு தான். மோஸ்ட் படங்கள் அது மாதிரி தான் பண்ண முடியும். ஏன்னா இங்கே லைவ் லொகேஷன் சார் வச்சுட்டு பண்ணுறது கஷ்டம். ஆனால் இது ஒரு கதை கிளம்பி இது வந்து நாட் தட் நாங்கள் வந்து வேறு இடத்துல ஷூட் பண்ணிட்டு சென்னையை காமிக்கல. இந்த கதை ட்ராவல் ஆகுது. இது ஆஃப்ரிக்காவுக்கு ட்ராவல் ஆகுது, இது ரஷ்யாவுக்கு ட்ராவல் ஆகுது, இது தாய்லாண்டுக்கு ட்ராவல் ஆகுது, இது ஸ்ரீலங்காவுக்கு ட்ராவல் ஆகுது, இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற இந்தியாவில் வந்து படம் வந்து டெல்லி அண்ட் சென்னையில் நடக்கிற ஒரு கதை. ஆனால் எங்களுக்கு வந்து சென்னையில் சர்டன் திங்ஸ் எங்களால் இங்கே பண்ண முடியாதது வந்து நாங்கள் ஹைதராபாத்தும் கேரளாலையும் வந்து எடுத்தோம். நியூ ஜென்ரேஷன், அதாவது நியூ ஜென்ரேஷனை இந்த ஒரு ஜென்சி காலகட்டத்துடைய ஒரு ப்ரொடியூசராக இந்த இன்ஃப்ளூயன்ஸ்களை மாட்டிக்காமல் இந்த பதட்டத்துக்குள்ள நெருக்கடிகளை நீங்கள் அழகாக சொன்னீங்களே அது மாதிரி இதில் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ படம் வந்துட்டு இந்த புரிதல் இருக்குல்ல, இதுவே கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? இதை ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கு. முன்னாலாம் படம் எடுத்தால் ஓடிச்சுன்னு இல்லாமல் ஒருவேளை இருக்குமோ, இதுதான் உண்மையோ, இப்படி பல அனுமானங்களை அபிப்பிராயங்களை நமக்குள்ளே ப்ராசஸ் பண்ண வேண்டிய ப்ரெஷர் பேரலாக வருதில்ல. ஹவ் யூ ஹேண்டில் திஸ்? அந்த பேலன்சிங் ஆக்ட் இஸ் மை ஜாப். அதுதான் நிறைய இன்டர்னலாகவும் ஒர்க் பண்ணணும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணது தப்பாயிரும். ஒரு நீஜர்க் ரியாக்ஷனில் வந்து பண்ண முடியாது. ஏன்னா சினிமா இஸ் அன் ஆர்ட் ஃபார்ம் அண்ட் இட்ஸ் அ வெரி கொலாபரேட்டிவ் ஸ்பேஸ். இட்ஸ் நாட் லைக் ப்ரொடியூசர் ஹேஸ் ஐ கேன் கோ அண்ட் டெல் மை டைரக்டரே சோஷியல் மீடியாவில் சொன்னாங்கனால அது மாதிரி பண்ண முடியாது. அண்ட் டைரக்டர்ஸுமே வந்து அவங்க நினைக்கிறது தான் அவங்களும் பண்ணுன்ற ஒரு இதில் ஜோன்லேயும் இருக்க முடியாது. எல்லாருமே வந்து இட்ஸ் அ கிவ் அண்ட் டேக் ரிலேஷன்ஷிப் தான் பிட்வீன் அ டைரக்டர், அ ப்ரொடியூசர் அண்ட் அ ஸ்டார். ஏன்னா இட்ஸ் அ கம்ப்ளீட் இது. அண்ட் டெக்னீஷியன்ஸ் ஆல்சோ பிளே அ மேஜர் ரோல். ஸோ எங்களுக்கு என்னென்னா அட்லீஸ்ட் நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா அந்த சினிமா டீம் இருக்குல்ல, அதுவே ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் தானே. அதுவே ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் தான். ஸோ இது மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஃபீட்பேக் வரும்போது ஐ வில் டிஸ்கஸ் இட் வித் எவ்ரி ஒன் அண்ட் ஆஸ்க் தெம், நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, ஏடிஸ்லாம் என்ன நினைக்கிறாங்க. சி அவங்கலாம் தேர் த பல்ஸ். ஏன்னா எங்களுக்குலாம் ஆக்சுவலி எங்களுக்கு we are also old தான். அவங்க தான் தேர் இன் தேர் 20s. அவங்க தான் மோஸ்ட் ரெலவென்ட். ஸோ எல்லாருக்கிட்டையுமே அது பேசிகிட்டு இருப்போம். ஸோ அவங்க வந்து இது இப்படி இருக்காது, எல்லாரோட ஒப்பீனியனையும் எடுத்துட்டு தென் யூ டேக் அ கான்ஷியஸ் டிசிஷன் ஆன் வேர் திஸ் இஸ் ட்ரெண்டிங். பட் டூ மச் ஃபீட்பேக் ஆல்சோ எடுத்துக்க கூடாது. அடுத்த கட்டம் என்ன? 2 விஜய் படம் பண்ணியாச்சு. எப்போ அஜித் படம்? முறையாக கேட்கப்படுற கேள்விகள் ஒன்று இப்போ இல்லை, அது பேசிட்டு தான் இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து ஏஜிஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் டேட்ஸு, கதை, டைரக்டர் எல்லாமே சேர்ந்து வரணும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டி இருக்கும்போது கண்டிப்பாக நடக்கும். ரஜினி சாரோடையும் பேசிட்டு தான் இருக்கும். ஸோ இட்ஸ் ஓகே. அஜித், ரஜினி, ஸ்டார் காஸ்ட் லெவல்ஸில் வேற யாரோடலாம் ஒரு, ஏன்னா சிவாவோட ஒரு படம் சைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கமிட்மெண்ட் ஒன்று இருக்கு. ஓகே. இதுக்கு அடுத்த படம் மாதிரி அவரோட கமிட்மெண்ட்ஸ் முடிச்சுட்டு அவர் வரணும். ஓகே. அதெல்லாம் ஒரு படம் இருக்கு. இப்போ லவ் டுடே மாதிரி அல்லது கான்டெம்பரரி கொஞ்சம் வாழை மாதிரி இந்த மாதிரியான படங்களும் ப்ராசஸில் இருக்கா? அடுத்த படம் டிராகன். பிரதீப்போட இன்னும் 2 படம் இருக்கு. ஒன்று வந்து டிராகன் அஸ்வத்தோட டைரக்ஷன், இன்னும் பிரதீப்போட கதைக்கு டைரக்ஷன் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து செம்ம டேலண்ட்டு அண்ட் ஒரு பயங்கரமான ஒரு டைரக்டர். ஒரு கதை இப்போ கரண்ட் ஜென்ரேஷனுக்கு என்ன தேவைன்றது வந்து தெரியுது. அஸ்வத்துமே இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கரண்ட் ஃபிலிம் மேக்கர்ஸில் அவர் ஒரு இது. எனக்கு வந்து ஓமே கடவுளை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த படம். ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து டிராகன் ஒரு படம் பண்ணுறாங்க. அது ஒரு காலேஜ் பேஸ்ட் சப்ஜெக்ட். ஆனால் அந்த அந்த படம் வந்து எனக்கும் ரிலேட் ஆகும், உங்களுக்கும் ரிலேட் ஆகும், காலேஜ் படிக்கிற பசங்களுக்கும் ரிலேட் ஆகும். ஸோ நல்ல லைனப் இருக்குது அடுத்தது. ஆமாம், தனி ஒருவன் பேசி ராஜா சாரோட. ஓகே.
பட் இதில் 2 பார்க்க வேண்டியிருக்கு. ஏஜிஎஸை கவனிக்கிறப்ப பெரிய படம் பண்ணுறது மாதிரி சின்ன படத்தையும் எடுத்து பெருசாக ரீச் அவுட் பண்ண படம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லவ் டுடே. என்ன மாதிரியான படங்கள் இப்போ நீங்கள் உங்கள் பேனர் நான் பார்க்குறப்ப கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் தான் வருது. எனக்கு வந்து ஃப்ரம் அ ப்ரொடக்ஷன் ஸ்டாண்ட் பாயிண்ட் வந்து கதை கேட்குறது நானும் கேட்பேன், அப்பாவும் கேட்பாங்க. மை சிஸ்டர் இஸ் ஆல்சோ நவ் பார்ட் ஆஃப் திஸ். நாங்கள் ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி. ஸோ 2 சித்தப்பா இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து தான் கதை கேட்குறதா இருக்கட்டும், ஒரு டிஸ்கஷனாகவே போகும். ஆல் ஆஃப் அஸ் மூவி பார்த்துட்டே இருப்போம். எவ்ரி சண்டே மூவி பார்க்குறதுன்றது எங்கள் ஃபேமிலியில் ஒரு பழக்கம். தியேட்டரில் போய் படம் பார்க்குற அந்த கல்ச்சர்லேருந்து தான் நாங்கள்லாம் வந்திருக்கோம். எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு கதை வந்து கரண்ட்டாக இருக்கணும், ரெலவெண்ட்டாக இருக்கணும், அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். எனக்கு ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப போரிங்காக இருக்கக்கூடாது. அங்கே ஏன்னா நான் தியேட்டர்ஸில் தான் படம் பார்ப்பேன். ஸோ நான் நிறைய நோட்டீஸ் பண்ணுறது வந்து எது மாதிரி விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க, எது மாதிரி விஷயங்களுக்கு வந்து அவங்க வந்து கிளாப் பண்ணுறாங்க, எப்போல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகிறாங்க, எதெல்லாம் அவங்களுக்கு போர் அடிக்குதுன்றது வந்து ஒரு பேட்டர்னாக பார்ப்போம். ஸோ ஒரு ஸ்க்ரீன் ப்ளே படிக்கும் போது இது இப்போது ரெலவெண்ட்டாக இருக்கா, கரண்ட்டாக இருக்கான்றது தான் பார்க்குறது. அண்ட் எப்போவுமே டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ், இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ். ஒரு இது மாதிரி நாங்கள் வெறும் பெரிய படங்கள் மட்டும்தான் பண்ணுவோம், கமர்ஷியல் படங்கள் மட்டும்தான் பண்ணுவோன்ற இது இல்லாமல் எல்லா விதமான படங்களும் பண்ணுற ஒரு பிராண்டாக தான் ஏஜிஎஸ் இருக்கணுன்றது தான் எங்களோட ஆசை. பெரிய நடிகர்கள், பெரிய பேனர், பெரிய பணம் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கிறப்போ, பெரிய ப்ரொடியூசர்ஸ் வந்து சிறிய படங்கள் அல்லது நல்ல கதைக்களம் உள்ள யங் டிரெக்டர்ஸ்க்கு ஸ்பேஸ் கொடுக்குறப்ப ஓவராலாக இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அது. அதை நோக்கி தான் ஏஜிஎஸும் பயணிக்குதாங்கிறது தான். அது முதலேருந்தே நாங்கள் அப்படி தான் ஆரம்பித்தோம். எங்களோட அப்பாவோட ஃபஸ்ட்டு படமே திருட்டு பையிலே தான். பெரிய ஸ்டார் காஸ்ட் கிடையாது. அது ஐ திங்க் ஜீவன் அவர் தான் வந்து ஹீரோவாக இருந்தார். சுஷி கணேசன் சாரோட 2வது படம்னு நினைக்கிறேன். ஸோ அது ஆரம்பித்ததே கதை ரொம்ப நல்லாயிருக்கு. அப்பா எப்போவுமே என்ன சொல்லுவாருன்னா, கதை நல்லா இருந்தால் தான் மக்கள் பார்க்க வருவாங்க. நம்ம வந்து அங்கே கொஞ்சம் வீக்காக ஆகிடுச்சுன்னா நம்ம எவ்வளோ ப்ரமோட் பண்ணி என்ன பண்ணாலும் அது அவருக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. மணியும் தாண்டி அவருக்கு வந்து நல்ல படம் எடுத்தாருன்ற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவருக்கு தேவை. அந்த ரிப்போர்ட் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ்லேருந்து அவருக்கு வரணும். அவரோட ஹாப்பினஸ் வந்து நான் அப்பா படம் நல்லா இருக்குன்னா கிடையாது. இதே ஒரு ரிலேட்டிவோ யாராவது ஃபோன் பண்ணி படம் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருக்குன்னா அதுதான் அவருக்கு. டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். லேட்டஸ்ட் மொபைல் இப்போ லோயஸ்ட் EMI ல. லக்ஷ்மி செராமிக்ஸ் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ், எல்லாமே ரெடி ஸ்டாக்.